2022லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தெலுங்கு மூவியான த ஹிட் த செகண்ட் கேஸ் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மொத்தமாக 3 படங்க. ஸோ அதில் 2 படங்கள் ரிலீஸ் ஆயிருச்சு. 3வது படமான இப்போ நானி நடிப்பில் த ஹிட் தேர்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்திலே வெளிவந்துடும். இப்போ இந்த 2 படத்தை திருப்பி நம்ம ரீகால் பண்ணும்போது தான் இந்த 2 படத்துக்கான இந்த கனெக்ஷன், அதுக்கப்புறம் 3வது படத்துக்கான அந்த கனெக்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே இந்த படத்தில் தான் பார்க்க முடியுது. ஸோ இந்த செகண்ட் பார்ட்டும் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக தான் இருக்கும் போல அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு செகண்ட் பார்ட்டை பாருங்க. அண்ட் செகண்ட் பார்ட்டில் கடைசியாக முடிக்கும் போது தான் நம்ம நானே வந்து ஒரு சின்ன கேமியோ மாதிரி பண்ணிட்டு போறாரு. இந்த செகண்ட் படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஸோ ஒரு பார் அட்டண்டனா இருக்கக்கூடிய சஞ்சனா அப்படிங்கிற பெண். ஸோ இவ வந்து பார்த்தீங்கன்னா பார்ல மர்மமான முறையில் இறந்து கிடக்குறா. இவளோட உடம்பெல்லாம் துண்டு துண்டா வெட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வரக்கூடிய நம்ம கிருஷ்ணதேவ் அப்படின்னு சொல்லப்படுற கேடி அப்படிங்கிற நம்ம ஹீரோ. ஸோ இவர் வந்து ஒரு ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸர் தான். ஸோ இவர் வந்து ஒரு கேஸை எடுத்தாருன்னா சீக்கிரமாகவே சால்வ் பண்ணிடுவார். ஆனால் இந்த கேஸ் கொஞ்சம் சுத்த ஓடுது. காரணம் என்ன அப்படின்னா, இறந்து கிடக்கிறது ஒரு பெண்ணோட உடல் மட்டும் கிடையாது. இந்த துண்டு துண்டா வெட்டப்பட்டிருக்குன்னு சொன்னால அதில் தனித்தனியான தலை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சனாவோட தலை. மித்தபடி கை கால் உடம்பு இதெல்லாமே தனித்தனியான பெண்கள் அப்படிங்கும் போது இதை பண்ணது யாரு அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா அப்படிங்கறதான் படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்தை பொறுத்தளவுக்கும் ஒரு தாறுமாறான ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்னு சொல்லுவேன். எப்பவுமே ஒரு படம் ஃபர்ஸ்ட் பார்ட் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா செகண்ட் பார்ட்டை எடுக்கணும் அப்படின்னு நினைச்ச மாதிரி எடுப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட படமா இந்த படம் கண்டிப்பா கிடையாது. இவங்களோட கதையெல்லாம் பார்க்கறதுக்கு சிம்பிளான ஒரு கதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க பாருங்க, அதுதான் இவங்களோட பெரிய ப்ளஸ்னே சொல்லுவேன். ஸோ கதையை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படிலாம் வந்து நம்மள ஆடியன்ஸை குழப்பலாம், கடைசி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை எப்படி கொடுக்கலாங்கிறத ரொம்ப அழகாக இந்த படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இதை தாண்டி இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்கக்கூடிய நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின். ஸோ ஹீரோயினுக்கு பெருசாக இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பேஸில் வந்து நம்ம மீனாட்சி அவங்களோட பர்ஃபார்மன்ஸை சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஹீரோவோட கதாபாத்திரம் எழுதின விதமும் இருக்கும், அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கும். ஸோ இவரை பொறுத்தளவுக்கு பெருசா ரியாக்ஷன்லாம் அந்த பேச கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த கேரக்டரே அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான். அண்ட் இந்த கேஸை அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ், அதுல வந்து பார்த்தீங்கன்னா அவர் தேடக்கூடிய அந்த சொல்யூஷன், கிளைமேக்ஸ்லாம் சூப்பரா போட்டு முடிச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஃபர்ஸ்ட்ல ஒரு 10 நிமிஷம் வரக்கூடிய ஒரு சீனுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த படத்தோட அந்த மிடில் போர்ஷன்ஸ் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ரைட்டிங், ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கிரீன் பிளேல நகருது அப்படிங்கிறதுனால பெருசா கண்டிப்பா போரிங் ஆகாது. கிளைமேக்ஸ் முடிக்கும் போது வரக்கூடிய நானியோட கேமியோ, அதை வச்சு இந்த தேர்ட் பார்ட்டுக்கு எப்படி இழுக்க போறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமா இருக்கு. கண்டிப்பா நான் தேர்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்றேன். நீங்க யாரெல்லாம் தேர்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.